அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் உச்சிஷ்ட மகாகணபதி உபாசகி திவ்யா. இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, உச்சிஷ்ட மகாகணபதி உபாசனை எடுத்து பண்ணிட்டுருக்கிறவங்க முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது. உச்சிஷ்ட மகாகணபதி ஒரு குருவிடம் தீட்சை வாங்கி அந்த நாள் முதல் ஆயுள் முழுக்க இந்த உபாசனையை தொடர்ந்து செய்து கொண்டே வர வேண்டும். இப்படி தொடர்ந்து செய்து கொண்டே வந்தால் நம் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்படும். அந்த பல மாற்றத்தின் முடிவு என்னவாக இருக்கும் என்பதை தான் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். உச்சிஷ்ட மகாகணபதி உபாசனையை நாம் ஒரு குருவிடம் தீட்சை வாங்கிய நாள் முதல் ஒரு நாள் கூட தவறாமல் ஆயுள் முழுக்க இந்த உபாசனை செய்து கொண்டே வந்தால் நம்மளுடைய உடலில் இருக்கும் 7 சக்கரங்களும் சீராக இயங்க ஆரம்பிக்கும். அதாவது மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞா, சகசிராரா இந்த 7 சக்கரங்களில் இருக்கும் அழுக்குகளை நீக்கி நமது 7 சக்கரங்களும் சீராக இயங்கச் செய்து நம்மளுடைய சகசிராரா சக்கரத்திற்கு பிரபஞ்சத்துடன் இணைக்கப்படும். அதாவது நம்மளுடைய உபாசனையின் தெய்வத்துடன் இணைக்கப்படும். இந்த உபாசனையின் தெய்வத்துடன் இணைக்கப்படும் இந்த நிலைதான் முக்தி நிலை, மோட்ச நிலை என்று கூறுவார்கள். இந்த முக்தி நிலை, மோட்ச நிலையை அடைவதற்கு நாம் தொடர்ந்து செய்ய வேண்டியது இந்த உச்சிஷ்ட மகாகணபதி உபாசனையே ஆகும். இப்பொழுது முக்தி என்றால் என்ன என்பதை பார்க்கலாம். இந்த முக்தியை அடைய நாம் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை முழுமையாக தெரிந்து கொள்ளலாம். முக்தி என்பது பிறப்பு மற்றும் இறப்பு சுழற்சியிலிருந்து விடுபட்டு ஆன்மா பரபிரம்மத்துடன், அதாவது உச்சிஷ்ட மகாகணபதியுடன் ஐக்கியமாகும் இறுதி நிலையே முக்தியாகும். இந்த முக்தியை அடைய 4 விதமான புருஷார்த்தங்களை கடந்து வர வேண்டும். 1 தர்மம், 2 அர்த்தம், 3 காமம், 4 மோக்ஷம். அதாவது அறம், பொருள், இன்பம், வீடு என்பவை மனித வாழ்க்கையின் 4 முக்கிய குறிக்கோள்களாகும். இவைகளை புருஷார்த்தங்கள் என்று அழைக்கப்படுவார். தர்மத்தின் அடிப்படையில் வாழ்ந்து அர்த்தத்தை ஈட்டி காமத்தை முறைப்படுத்தி இறுதியில் மோட்சத்தை அடைவதே இதன் நோக்கமாகும். அதாவது இந்த 4 விதமான புருஷார்த்தங்களின் அர்த்தங்கள் என்னவென்றால், தர்மம் என்றால் அறம், நீதி, நியாயம், கடமை மற்றும் ஒழுக்கத்துடன் வாழும் முறை. 2 அர்த்தம் என்பது பொருள், அறநெறியில் நின்று செல்வம் மற்றும் பொருள் வளத்தை சம்பாதித்தல். 3 காமம், அதாவது இன்பம், ஆசைகள், அன்பு மற்றும் உலகியல் இன்பங்களை முறையாக அனுபவித்தல். 4 அதாவது 4வது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதாவது நாம் அடையக்கூடிய அனைவரும், அனைத்து ஆத்மாக்களும் அடையக்கூடிய மோட்சம், அனைத்து ஆத்மாக்களும் சேர வேண்டிய வீடு அந்த பரபிரம்மத்தின் வீடே ஆகும். இதன் அர்த்தம் என்னவென்றால், பிறப்பு இறப்பு சுழற்சியிலிருந்து விடுதலை, அதாவது ஆன்மீக முக்தி அடைவதே இதன் நோக்கமாகும். இந்த 4மே மனித வாழ்க்கை சமநிலைக்கு பரிபூர்ண மகிழ்ச்சிக்கும் தேவை என வலியுறுத்தப்படுகிறது உச்சிஷ்ட மகாகணபதி உபாசனையில். அடுத்ததாக முக்தியிலே 2 விதமான முக்தி உள்ளது. அதாவது வாழும்போதே முக்தியை அடைவது, வாழ்ந்த பிறகு நமது ஆத்மா முக்தியை அடைவது. இதன் விளக்கம் என்னவென்றால், வாழும்போதே முக்தியை அடைவது என்னவென்றால் ஜீவன் முக்தி என்று சொல்லுவார்கள். இதன் பொருள் என்னவென்றால், ஜீவன் என்றால் உயிர், முக்தி என்றால் விடுதலை, வாழும்போதே விடுதலை. இதனுடைய முழுமையான பொருள் என்னவென்றால், உடலில் இருக்கும்போதே முக்குணங்களை கடந்து நான் என்ற அகங்காரம் நீங்கி ஆத்மாவில் நிலைத்திருப்பது. அடுத்ததாக விதேக முக்தி. விதேக முக்தி என்னவென்றால், நம்மளுடைய உடல், அதாவது உடல் அழிந்து ஆத்மா மற்றும் இறைவனுடன் கலப்பது. அதாவது விதேக என்றால் உடலற்ற, முக்தி என்றால் விடுதலை. உடலை விட்டு துறந்து நம்மளுடைய ஆன்மா கடவுளிடம் செல்லும் பொழுது அடையக்கூடிய முக்தி தான் விதேக முக்தி. உடலை துறந்த பின் கிடைக்கும் முக்தியே விதேக முக்தி. இதனுடைய பொருள் என்னவென்றால், ஜீவன் முக்தர் தன் கர்மவினை பிராப்தம் தீர்ந்தவுடன் உடலை விட்டு வெளியேறிய பிரம்மத்துடன், அதாவது உச்சிஷ்ட மகாகணபதியுடன் ஐக்கியமாவதே விதேக முக்தி ஆகும். இப்பொழுது முக்தி என்றால் என்ன என்பதை முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டோம். முக்தி 2 வகைப்படும். 1 ஜீவன் முக்தி, அதாவது வாழும்போதே
தன் உடல் முக்தி அடைவது. இரண்டாவது விதேக முக்தி, அதாவது வாழ்ந்த பிறகு தன்னுடைய ஆத்மா இறைவனுடன், அதாவது உச்சிஷ்ட மகாகணபதியுடன் கலப்பது. இந்த முக்திகளை அடைய நாம் என்னென்ன நெறிமுறைகளை கடக்க வேண்டும் அப்படின்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அறம், பொருள், இன்பம், வீடு. இந்த நெறிமுறைகளை சரியான முறையில் கடந்து வரும்போது அந்த வீடு பேர், அதாவது வீடுனா நம்மளுடைய வாழும் வீடு கிடையாது, கடவுளோட கலப்பது தான் வீடு பேர், அதாவது மோட்சம் என்று சொல்வார்கள், முக்தி என்றும் சொல்வார்கள். இந்த வீடு பேர் அடைவது தான் ஒவ்வொரு மனிதனுடைய குறிக்கோளாக இருக்க வேண்டும். இந்த வீடு பேர் அடைந்த பிறகு நாம் என்ன வகையான மோட்சத்தை அடைவோம் என்பதை பார்க்கலாம். இப்பொழுது முக்தி என்றால் என்ன என்பதை பார்த்தோம். முக்தி எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். ஒன்று ஜீவன் முக்தி, வாழும்போதே முக்தியை அடைவது. இன்னொன்று விதேக முக்தி, அதாவது வாழ்ந்த பிறகு தன்னுடைய ஆத்மா முக்தியை அடைவது என்பதை பார்த்தோம். இந்த முக்தியை அடைவதற்கான வழிகள் என்னவென்று 4 விதமான வழிகளை தெரிந்து கொண்டோம். அறம், பொருள், இன்பம், வீடு. வீடு தான் நம்மளுடைய மிகப்பெரிய ஒரு லட்சியமாக இருக்க வேண்டும். இந்த அறம், பொருள், இன்பம், இந்த 3 மாயைகளை கடந்து வரும்போது தான் வீடு பேரு, அதாவது உச்சிஷ்ட மகாகணபதியை அடையக்கூடிய அந்த வீடு, அதை போய் அடைய முடியும் ஒரு உபாசகனாலையும் ஒரு உபாசகியாலையும். இந்த 3 விதமான மாயைகளிலிருந்து விடுபட்டு அந்த வீடு பேறு அடைவதன் மூலம் நம்மளுடைய ஆன்மா தன்னுடைய விதேக முக்தியை அடைகின்றது. இந்த விதேக முக்தியை அடையக்கூடிய ஆன்மா எந்த வகையான முக்தியை அடையும் என்பதை பார்க்கலாம். உச்சிஷ்ட மகாகணபதி உபாசனை ஒரு குருவிடம் தீட்சை வாங்கி அந்த நாள் முதல் ஆயுள் முழுக்க தொடர்ந்து செய்து கொண்டே வரும்பொழுது தன்னுடைய 7 சக்கரங்களும் சரியான முறையில் இயங்கி பரபிரம்மத்துடன், அதாவது உச்சிஷ்ட மகாகணபதியுடன் கலந்து தன்னுடைய முக்திக்கான வழியை தேர்வு செய்கிறது. இந்த முக்தி எத்தனை வகைப்படும்? 4 வகைப்படும். அதாவது உச்சிஷ்ட மகாகணபதி அடையக்கூடிய 4 விதமான முக்தி. 1. சாலோக்கியம், அதாவது உச்சிஷ்ட மகாகணபதியின் லோகத்தில் வசிக்கும் பேறு கிடைக்கும். 2வது முக்தி சாமிப்பியம், உச்சிஷ்ட மகாகணபதியின் அருகிலேயே இருந்து தொண்டு செய்யும் பேறு கிடைக்கும். 3வது சாருப்பியம், அதாவது உச்சிஷ்ட மகாகணபதியின் உருவத்தை பெரும் பாக்கியம் கிடைக்கும். 4வது சாயுஜ்யம், அதாவது உச்சிஷ்ட மகாகணபதியுடனே முழுமையாக ஒன்றிணைந்து ஐக்கியமாகும் உச்சகட்ட முக்தி நிலை இந்த சாயுஜ்யம், அதாவது சாயுஜ்யம் பெற்று வாழ்வார்கள். இந்த சாயுஜ்யம் பெற்று வாழ்வதற்காக தன்னுடைய 4 விதமான அறநெறிகளை கடந்து வீடு பேறு அடைய வேண்டும். அதற்கு சரியான முறையில் இந்த உபாசனையை உயிரில் கலந்த ஒரு உபாசனையாக தன்னுடைய உயிரை போல காத்து இதை தொடர்ந்து செய்து கொண்டு வருபவனே சாயுஜ்யம் பெற்று உச்சிஷ்ட மகாகணபதியுடன் கலந்து இறைவனுடன் அந்த விதேக முக்தியை அடைகிறான். இந்த வீடியோவில் உச்சிஷ்ட மகாகணபதியை உபாசனை செய்வதால் என்னென்ன நற்பலன்கள் கிடைக்கும், நமக்கு எந்த விதமான முக்திகள் கிடைக்கும் என்பதை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்த உச்சிஷ்ட மகாகணபதி உபாசகர்கள், உபாசிகைகள் அனைவருக்கும் மிக்க நன்றி.